ஓம் சாந்தி. 1/6/2026 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலிருந்து தங்கள் முகத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜீவன் முக்தி அடைய நீங்கள் தெய்வீக பழக்கங்களை கடைபிடியுங்கள். இது தந்தையின் ஸ்ரீமத்தாகும். தூய்மையாக மாற வேண்டும் மற்றும் பிறரை மாற்ற வேண்டும். அனைவற்றை விட மிகப்பெரிய தெய்வீக பழக்க வழக்கமாகும். நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருங்கள். இந்த பாடத்தை ஒரு பாபா தான் கற்றுக் கொடுக்கின்றார், வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். நீங்கள் இந்த பழைய உலகத்தையே புத்தியினால் மறக்கின்றீர்கள். தூய்மை கடைபிடிப்பதால் மற்ற அனைத்து பழக்கங்களும் தானாகவே வருகின்றது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். நீங்கள் ஞானத்தின் படியில் ஏறுகிறீர்கள், பக்தியின் படியில் இறங்குகின்றீர்கள். பக்தி கூட முதலில் தூய்மையானதாக இருக்கின்றது, பிறகு அசுத்தமாக ஆகிவிடுகின்றது. முற்றிலும் கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகள் வந்துவிடுகின்றன. சத்கதி அளிக்கும் வள்ளலுக்குத்தான் பதீத்த பாவன் என்று கூறப்படுகின்றது. குழந்தைகளாக நீங்கள் இருளில் இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் ஞானத்தின் வெளிச்சத்தில் வந்துள்ளீர்கள். பதீத்த பாவன் பாபாவை அறிந்துள்ளீர்கள். எவ்வளவு எந்த குழந்தை நினைக்கின்றதோ, ஞானத்தை கடைபிடிக்கின்றதோ, அவ்வளவு அவர்களுடைய அறியாமை என்ற இருள் அழிகின்றது. இப்போது வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற எந்த மனிதனுக்கும் பரம்பிதா பரமாத்மா சர்வ சக்திவானுடைய தொடர்பு இல்லை. ஜீவன் முக்தி அடைய தெய்வீக பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இச்சமயமோ அனைவரின் பழக்க வழக்கங்களும் அசுரர்களைப் போல் இருக்கின்றது. நான் பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றேன், இப்போது என்னை நினையுங்கள் என்று வேறு யாரும் கூற முடியாது. என்னுடைய இந்த மகா வாக்கியங்களையும் வேறு யாரும் காப்பி செய்ய முடியாது. எத்தனை குழந்தைகள் தூய்மையாக மாறுகிறார்கள், பின்னர் அஜாமில் போன்று பாவிகளாக மாறிவிடுகிறார்கள். எவ்வளோ அழுக்காக அசுத்தமாக மாறி போய்விடுகிறார்கள். ஆத்மா தூய்மைப்படுத்துவதற்காக லட்சியம் என்ற சோப் அளிக்கின்றேன். இப்போது குழந்தைகளாக நீங்கள் பழைய உலகத்திலிருந்து முற்றிலும் புத்தியினை விலக்க வேண்டும். ஆத்மாக்களாகி நமது வீடு ஸ்வீட் ஹோம் அல்லது நிர்வாண தாமம் ஆகும். அங்கே திரும்பி செல்ல வேண்டும். இதுவோ துக்கம் நிறைந்த உலகமாகும். மனிதர்கள் ஐயோ ஐயோ என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள். பகவானே பாதுகாப்பு அழியுங்கள் என்று கூக்குரலிட்டு அழைக்கிறார்கள். நான் குழந்தைகளாகிய உங்களை என்னை விட உயர்ந்தவனாக மாற்றுகின்றேன். உங்களை பிரம்மாண்டம் மற்றும் சிருஷ்டி இரண்டுக்கும் அதிபதியாக மாற்றுகின்றேன். நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபாவுக்கு தன்னுடைய பழைய உடல் மனதை செல்வத்தை கொடுத்துவிட்டு புதியதை பெறுங்கள். இது மிகவும் முதல் தரமான இன்சூரன்ஸ் ஆகும். நீங்கள் உங்கள் ஆத்மாவை தூய்மையாக மாற்றினால் உடலும் தூய்மையாக கிடைக்கும். உங்களை திரும்பி அழைத்து செல்வேன் என தந்தை உறுதியளிக்கின்றார். இவ்வாறு வேறு யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. இறை தந்தை தான் சுகத்தை அளிக்கக்கூடிய தர்மத்தை உருவாக்குகின்றார். குறிக்கோள் எப்பொழுதும் நினைவில் வைத்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். சத்தோ பிரதானமான உலகத்துக்கு செல்வதற்காக தூய்மையின் பழக்க வழக்கத்தை தனதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். புத்தியினால் எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். அன்பான தந்தை மற்றும் தங்களுடைய சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்க உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். அனைவருடைய குணத்தை பார்த்து திருப்தி செய்வதற்கான ஆர்வத்தின் மூலமாக எப்போதும் ஒரே சீரான உற்சாகத்தில் இருக்கும் குணமூர்த்தி ஆகுக. சதா ஒரே சீரான ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதற்கு
தொடர்பில் வரும் அனைவரையும் திருப்தி செய்வதற்கான மிகுந்த ஆர்வம் வேண்டும். பார்ப்பவரிடம் எல்லாம் எப்போதுமே குணங்களே பார்க்க வேண்டும். அனைவரிடமிருந்து குணம் என்னும் சக்தி கிடைப்பதால் உற்சாகம் சதா நிலைத்திருக்கும். பிறருடைய விதவிதமான சுரூபங்களையும் விதவிதமான விஷயங்களையும் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உற்சாகம் குறைகின்றது. ஆனால் குணத்தை பார்ப்பதில் ஆர்வம் இருந்தால் ஒரே சீரான உற்சாகம் இருக்கும். பிறரிடம் குணம் பார்ப்பதால் தானும் குணமூர்த்தி ஆகிவிடலாம். மாபெரும் வைராகிய உள் உணர்வெனும் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் ஒரு நொடியில் அஷரீரி ஆவது சுலபமாக ஆகும். தனது இந்த முகத்தை எப்போதும் மலர்ச்சியுடன் வைத்து கொள்ள வேண்டும். இதுவே சங்கம யுகத்தின் மிக பெரிய பரிசாகும். முகத்தில் ஒருபோதும் குழப்பத்தின் சாயல் கூடாது. முழு நிலவு பௌர்ணமி போன்று தனது முகம் சதா மலர்ந்திருக்கட்டும். பிறர் தன் முகத்தை உங்கள் முகத்தில் பார்க்கும் வகையில் உங்கள் முகம் பளிச்சென்று தென்பட வேண்டும். இதற்காக தனது இயல்பான குணத்தை சரளமாக வையுங்கள். பொறுமைசாலியாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.